ஆஃபீஸ் போக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட வீக்கெண்ட் ரொட்டீன் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் ட்ரெண்ட்ஸில் நிறைய குர்த்திஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பெருசாக என்னோடய ரொட்டீன் வந்து சேஞ்ச் ஆகலை. பட் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. மார்னிங் எப்போவுமே எந்திரிச்ச உடனே செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கிச்சன் க்ளீனிங் தான். கிச்சன் வந்து 1 மந்த் இருக்கும். நல்லா டீப் க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். கிச்சன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது ஆன் அண்ட் ஆஃப் ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. சொல்லப்போனால் டெய்லி நைட்டு வந்து வெளில தான் சாப்பிட்றோம். ஏன்னா நான் மார்னிங் 7:30 ஒரு 8 கிட்ட கிளம்புனேன்னா நைட்டு வந்து 9 o'clock ஆகிடுது திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு. பேக் பெயின் ப்ராப்ளம் வச்சுட்டு என்னால் திரும்ப வீட்டுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியல. ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த ப்ளூ கலர் வைப்பர் வந்து செட் ஆஃப் 3ன்னு சொல்லி நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். நல்லா ஈஸியாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் எப்போவுமே இந்த கிச்சன் ஸ்டவ் மேலே இருக்கிற கரையெல்லாம் போகிறதுக்கு பேக்கிங் சோடா தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கொட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நீங்கள் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாகவே வந்துடும். இந்த ஒரு வைப்பர் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கிச்சன் க்ளீனிங் இன்னுமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா கிளாத்தில் நான் டிப் பண்ணி துடைக்கிறப்ப எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ப்ளஸ் வந்து காயறதுக்கும் டைம் ரொம்ப அதிகமாகும். இதை நீங்கள் வைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளவே நல்லா ட்ரை ஆகிடும் பிளேஸு. ஃபைனலி எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் கிச்சனுக்குள்ளே வந்தால் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி கிச்சனுக்குள்ளே வரவே எனக்கு பிடிக்கல. பட் என்ன பண்ணுறது, நம்ம தான் க்ளீன் பண்ணி ஆகணும். அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாமல் லஞ்ச் தான் போயிட்டேன். ஏன்னா காலையில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்கே போயிடுச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பராத்தா தான். ஏன்னா நாங்கள் ரீசெண்டாக ரெஸ்டாரண்ட் போகிறப்ப ஹஸ்பண்ட் அது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ அப்போலேருந்து நம்மளும் ட்ரை பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். ஓகே, ஃபஸ்ட் டைமுக்கு எனக்கு நல்லாவே வந்திருந்தது. ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே. பராத்தாவுக்கு சைட் டிஷ் வந்து ராஜ்மா கிரேவி தான் பண்ணலான்னு முந்தின நாளே நான் ஊற வச்சிட்டேன். பன்னீர் பராத்தாவுக்கு பன்னீர் கூட ஹோம்மேடாக முந்தின நாள் நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அது கையாலே கொஞ்சமாக உதிர்த்து விட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஆரிகானோ போட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாததுனால போடல, அதுவும் போடலாம். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் வெங்காயமும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா அண்ட் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி பிடிக்குன்றதுனால நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவிக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி நல்லா வதக்கிட்டு நல்லா அது பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். சைடில் வந்து பராத்தா நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட டபுள் சைஸ் வந்து பால்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். கிரேவியில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சென்னாவோ இல்லை ராஜ்மா அந்த மாதிரி ஏதாச்சும் கிரேவி பண்ணுறோன்னா அந்த நம்ம வேக வச்ச பயிர் வகையை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு கூடவே வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை நம்ம அந்த கிரேவியில் ஆட் பண்ணி கொதிக்க வச்சோன்னா கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி வந்து கொஞ்சம் மொத்தமாக திரட்டிட்டு அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங்கை வந்து கொஞ்சமாக அளவாக வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து மோமோஸ்க்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்க மாவு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்ட வேண்டியதான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எனக்கு அங்கங்கே பிஞ்சு வந்துடுச்சு. நான் நிறைய பேட்ச் ஒர்க் பண்ணி தான் வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபைனலாக இது வந்து 2 சப்பாத்தி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு அதை அப்படியே திரட்டிட்டேன். அது வந்து கரெக்டாக வந்துருந்தது. நான் அந்த மாதிரியே ட்ரை பண்ணியிருக்கலாம் போல். அப்போ பேட்ச் ஒர்க்லாம் பண்ணாமல் ஈஸியாக இருந்திருக்கும். அது எப்படின்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி திரட்டுற மாதிரி 2 திரட்டி வச்சுட்டு ஒரு சப்பாத்தி மேலே வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சு கொஞ்சமாக திரட்டிட்டோன்னா அது அப்படியே ஸ்டிக் ஆகிடுது. அது வந்து ஸ்டஃபிங்குமே நல்லா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. உப்பு தண்ணினால் இந்த கிச்சன் சிங்க் ஏரியா கிட்ட வந்து தண்ணி நிற்கிறதுல ரொம்ப அசிங்கமாக ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ அது போகிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மேட் வந்து வாங்கியிருக்கேன், டிஷ் ட்ரையிங் மேட்டு. ஸோ செட் ஆஃப் 2ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த லிங்க்குமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதோட அப்சார்ப்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம டெய்லி அப்படியே வச்சு யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் எடுத்து அன்னைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னா அன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகிறப்போ எடுத்து எங்கேயாவது ஹேங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே அது நல்லா ட்ரெயின் ஆகிடுது. திரும்ப மறுநாள் மார்னிங் நீங்கள் எடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நல்லா சாகியாக இருக்கும், அதனால தான் ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிறேன்.
மணி பிளான்ட் அடிக்கடி கட் பண்ணி வாட்டரில் போட்டு ரூட் வந்ததுக்கப்புறமா நான் வந்து சாயிலில் வச்சுடுவேன். பிளான்ட்ஸ்க்கு உரம் போடுறது இல்லை பாட் மாற்றுறது இது எல்லாமே உட்காந்து வீக்கெண்டில் தான் பண்ணுவேன். பட் நான் ஒரு வாரம் பிளான் பண்ணால் அது ஒரு வாரம் போயிடும். இந்த ஃப்ரிட்ஜில் கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றலாம், எல்லாமே பேக்கெட்ஸாகவே வைக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மைதா, ரைஸ் ஃப்ளார் அண்ட் கார்ன்ஃப்ளாருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லி செட் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்கும் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே சும்மா மைதானா எம், ரைஸ் ஃப்ளார்னா 6 அந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டேன். ரொம்ப பெருசாக ஒட்டுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லி மேலேயே அப்படியே ஒட்டிட்டேன். மீதி இருக்க 3 பாக்ஸ் வந்து நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வைக்கிற வெஜிடபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து காலிஃப்ளவர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்குது. ஸோ மஞ்சள் பூசணிக்காவும் நம்ம கட் பண்ணி அதிலே வச்சிடலான்னு சொல்லி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட குவான்டிட்டியுமே நமக்கு நல்லா சஃபிஷியண்ட்டாக உள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் காலிஃப்ளவர் ஆல்ரெடி ஒரு பெரிய காலிஃப்ளவரே கட் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வச்சு ஒரு 4 to 5 days இருக்கும். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸ்டீல் பாக்ஸில் வைக்கிறதுனால நான் இது வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்றதே மறந்து போயிடுறேன், நிறைய வீணாக போயிடுது. ஸோ அதனால் இது இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ட்ரெண்ட்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, நீங்கள் வேணும்னா இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஆஃபர் இருக்கிறதுனால. ஆல்சோ நல்ல கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. இது ஒரு குவாட் செட்டு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 999. நல்ல ஒரு பியூர் காட்டன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மிக்சட் தான், பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்ல ப்ரீத்தபிளான கிளாத்து தான். இந்த செட்டுமே வந்து ஒரு பியூர் காட்டன் செட்டு தான். இதோடைய ப்ரைஸும் வந்து 999. இந்த மாதிரி குவாட் செட் எல்லாமே 999 ப்ரைஸில் தான் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து எம் கரெக்டாக இருந்துச்சு நான் ட்ரையல் பண்ணும்போது. பட் எல்லாத்துலேயுமே எல் எடுத்திருக்கேன். இப்போ வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறதுனால எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் நான் எல் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டா வேணும்னா நம்ம அதுக்கப்புறமா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து டாப், வெறும் டாப் மட்டும் இருக்க செட்டு. இது 2 எடுத்தோன்னா 100 rupees குறையிற மாதிரி, அதாவது 499ல் 2 எடுத்தோன்னா 100 rupees குறையும், நமக்கு 900 அந்த மாதிரி வரும். இந்த டாப் வந்து ஒரு வீநெக் வச்சது, இதோட ப்ரைஸ் 399. இதுவுமே வந்து 2 டாப் எடுக்கிறப்ப நமக்கு 100 rupees குறையிற மாதிரி தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இது வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 599. இது 3மே வந்து வெறும் டாப்பு தான், இதுக்கு பேண்ட்ஸ் எதுவும் வராது. இதுவும் வந்து ஒரு குவாட் செட்டு, பட் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதோட மெட்டீரியல் வந்து ரொம்ப, அதாவது அரிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப குத்துற மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு போட்டாலே. நான் ஒன் டைம் வாஷ் பண்ணி தான் போட்டேன், அப்போவும் வந்து அந்த மெட்டீரியல் இந்த மாதிரி இருக்கிறதுனால ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதோட ப்ரைஸும் வந்து 999. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜீனுக்கு போடுற மாதிரி 2 டாப் வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 399. இதில் சைஸ் எம்ஏ வந்து எல் சைஸ் அளவுக்கு பெருசாக இருந்ததுனால எம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மல்டி கலர் டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் மேபி ஜீனோட பேர் பண்ணி என்னைக்காச்சும் ஆஃபீஸ் போகிறேன்னா உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீக்கெண்ட் எப்படி தான் போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.